கேட்டு வந்திருப்பீங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா மண்ணா, கடிக்கிறதுக்கு கறி இல்லைன்னா காடம், இப்படியாக கொடுத்துட்டு வந்து கட்டுறோன்னு எங்கே வந்தாங்க? காட்டாங்குளத்துக்கிட்ட வந்தார். இன்னும் எங்கே போனோம்ப்பா? நடுவில் 2 3 ஊர் பரநூறு, சிங்கப்பெருமாள் கோயில் அதெல்லாம் இருக்குங்களா. அந்த இடத்துல வரப்போ தான் இந்த கிளையோனுடைய கதை நடக்குது. அவர் 3 பேர் குறை சொல்கிறாங்க. பேர் சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாரு, வெளிப்படத்தில் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாரு. ஐயோ என் பஞ்சகன், கல்ல போட்டேன், விபச்சாரக்காரன், அந்நிய கடவுளை வணங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த பிள்ளையாமே எப்படிப்பட்டவனா, ஆண்டவர் ஒத்துழையாமல் எந்த காரியத்தையும் இப்படி தான் சொன்னாங்களோ தெரியல. நம்ம எப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்றவங்களாம் ஒரு இல்லையா? இந்த ஜனங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, அந்த ஊர் பேர் வந்து பாருங்கள், மோவாப் என்கிற ஒரு தேசத்துக்கு தங்குறாங்க. அதான் காட்டாங்குளத்துன்னு வச்சுருக்காங்க. அந்த தேசத்துக்கு பேர் மோவாப். இந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா யாருங்கன்னா ஆகேப் ராஜா. அல்லேலூயா. சாரி, பாலாக் ராஜா. யாருங்க? பாலாக் ராஜா. மோவாப் தேசம் பாலாக் ராஜா. இந்த இடத்துல எல்லாம் டென்ட் போட்டுட்டாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் கள்ள தீர்க்கதரிசியா, நல்ல தீர்க்கதரிசி. தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? எதுக்கு இவங்க 3 பேர் குறை சொல்றாங்க அப்படின்னா, இவர் பிரதர் சொன்னாரு அவர் நல்லவர், அவர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாரு, வசனம் தான் சொல்லுங்க, நான் சொல்லலை. அந்த தேசத்தில் நிற்கும்போது அவங்க அந்த பானை பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எப்படி ஒரு 10 நாள் 15 நாள் அங்கே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வர வழியில் 2 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? இவங்களை ராஜா இல்லாத ஒரு ஜனம். இவங்க யாருங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது. யார் தலைவர் ஆகிறாரு? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் கொடுங்க. யார் தலைவராக இருந்தாரு? மோசேவும் ஆரோனும் தான் வழி நடத்திட்டு வராங்க. இவர்களுக்கு ஒரு ராஜா கிடையாது. முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாருங்க? சவுல். முதல் தீர்க்கதரிசி தான் சாமுவேல். முதல் ராஜா, இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவை ஏற்படுத்தப்பட்டவர். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கதை. அப்போ அவங்களுக்கு யாரும் ராஜா. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, எமோரியன் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு கும்பல் வந்து போடுறா, பரதேசிங்க மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க அடிச்சு நம்ம கைப்பற்றிக்கலாம், அவங்க ஆளுங்கெல்லாம் நம்ம அடிமையாக்கிக்கலாம், சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. யார் போகிறாங்கங்க? எமோரியன் ராஜா. அவங்க பார்க்குறாங்க, இவங்க ஒரு ராஜா, ஒரு ஊர்னா ஒரு ராஜாவுக்கு தானே சண்டைக்கு போவார், ராஜா தானே முன்னே நிற்கணும். இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு ராஜா கிடையாது. ஒரு கிழமை யாராவன் தட்டினா தாழ்ந்து போகிற மாதிரி ஒரு மோசேன்னு ஒருத்தன் தான் வழி நடத்திடுவாங்க. நம்ம ஈஸியாக புந்தாச்சு எல்லா ஜனத்தை நம்ம ஊருக்கு வேலைக்கு கூட்டு போயிடலாம். இப்படி தான் எகிப்தில் கூட்டு போனாங்க சில ஜனங்களை. அங்கேருந்து தான் இவர் கூட்டின்னு வர்றாரு. அல்லேலூயா. இவனுங்க என்ன நினைக்கிறான்? நம்ம எமேரியா நாட்டுக்கு கூட்டு போய் இவங்க அடிமைப்படுத்திடலாம். ஆனால் அப்போ சண்டை போட்டு சில பேரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. சில மக்கள் என்னான்ட்டு இவங்களை என் கைக்கு கூப்பிட்டு கொடுங்க. திருப்பி 2 ட்ரிப்பு வேண்டாம், இப்போ அச்சு கொஞ்சம் பேர் கூப்பிடணும், மீதி பேர் கூப்பிட்டு போயிடலான்னு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? திருப்பி அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். யார் அடிக்கிறாங்க? இவங்க அத்தனை பேர் இவங்க கையில் வச்சுனாங்க. இவங்க கும்பலை சேர்த்து இவன் நினைச்சதுன்னா இஸ்ரேல் ஜனங்களை நம்ம எமேரியா நாட்டுக்குள்ள சேர்த்துக்கலாண்டு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? எமேரியா ஜனங்களெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களோட சேர்த்துனாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் வேண்டிக் கொள்வது அப்போ பேசுகிறார். உண்மைதானுங்களே? மண்ணா வேணும்னா கொடுத்தாரா, காடை வேணா கொடுத்தாரா, தண்ணி வேணும்னா ஊற்று தண்ணி பிளந்து கொடுத்தாரா? இப்போ அந்த நாட்டு மக்களை எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. அந்த எவ்வளவு மக்களை கற்று என்ன பண்ணிக்கிறாரு? இவங்க கொடுத்துட்டாரு. அங்கே இன்னொரு, அதாவது இந்த மோவாப் ராஜாவுக்கு வரதுக்கு முன்னாடி 2-3 ஜனங்க ராஜாக்களை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சண்டையை போட்டு அந்த ஜனங்களை அடிமையாக்கி எங்கே கடைசியில் வராங்க? மோவாப் தேசம். அந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா தான் யாருங்க? இங்கே தான் பிள்ளையோடைய கதை ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? எகிப்திலேருந்து வரப்பே 2-3 பேர் சண்டை போடுறாங்க. அவங்களே அட்டி போட்டுட்டு இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மோவாப் தேசத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க. 1 மாதமோ 2 மாதமோ தங்குவாங்க. அங்கே பார்க்கும்போது இந்த மோவாபினுடைய ராஜா பாலாக். யாருங்க? அந்த 2 ராஜா மறந்துருங்க. 2 பேர் ராஜாவும் அடிச்சு கிச்சு போட்டு இவங்க அடிமை ஆகிட்டாங்க. இந்த பாலாக் ராஜா தான் இப்போ இந்த கதைக்கு ஹீரோ.
யாருங்க? மோவாப் தேசத்தில் வந்து குடியிருக்கிறாங்க. மோவாப் தேசம்னா உள்ளுக்குள்ள இல்லை, அது வெளியில் வனாந்தரமாக இருக்கிறாங்க மோவாப் தேசத்தை சுற்றி. அந்த ராஜா இந்த ராஜாவுக்கு விஷயம் தெரியுது, இந்த ஜனங்க தலைவரே இல்லை, ராஜாவும் இல்லை, ஆனால் எம்மொரு மக்களை அடிச்சுட்டாங்க. பத்தாவதுக்கு வந்து பாசனுடைய ராஜா ஓக்குன்றவரையும் அடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மோவாப் தேசம் ஆகிய நம்ம நாட்டை சூறையாடுறதுக்கு, நம்ம நாட்டை கொள்ளையிடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு நம்ம சுற்றி வந்துட்டாங்க. என்ன பண்ணான்? பயந்துட்டான். புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், இவங்க இந்த மோவாப் தேசத்தை சுற்றி இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே கூடாரம் போட்டு தங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ மோவாப் ராஜா என்ன பண்ணுறான்? பயப்படுறான். என்ன பயப்படுறான்? ஏற்கனவே எமோரியரை வச்சுட்டாங்க, ஏற்கனவே இந்த ராஜா வச்சுட்டாங்க, எல்லாம் இவங்களுக்கு அடிமைப்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம நாடு சுற்றி நிற்கிறாங்க, நம்மளை என்ன பண்ணுவான்? நம்மளே அடிச்சு போட்டு இவங்களுக்கு அடிமைப்படுத்துவான். பயமாக இருக்காங்க. இவன் என்ன பண்ணான்? ஆலோசனை பண்ணான். அங்கே இருக்கிற மூப்பருங்க அவங்க பக்கத்தில் அடிச்சு குருது இதில் நம்ம அண்ணன் பக்கத்தில் சின்ன சின்ன நாட்டு மக்கள் மன்னர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஐயா வாங்க, இது மாதிரி வந்து மாடு புல்ல மேயிற மாதிரி இங்கே நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுது வந்து நிற்குது. திடுக்குன்னு என் மேலே கொஞ்சம் நாட்டை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அப்படியே நம்ம நாட்டுக்கு வரும். நம்ம ஏதாவது ஒரு சதி ஆலோசனை பண்ணி இந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணணும்? சாவச்சிடணும். அவங்க உயிரோடு இருந்தால் தானே நம்ம மோவாப் தேசத்துக்கிட்ட வருவாங்க. அவங்கள நம்ம சாவச்சிட்டா நம்மெல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுறோம்? அவங்க சாவடிக்கு பிளான் பண்ணோம், ஆலோசனை பண்ணோம். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே எமோரிய ராஜா சண்டை போட்டு என்ன பண்ணால், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ராஜா என்னது பாசான் தேர்ந்த ராஜாவும் சண்டை போட்டு தோத்துட்டு அடிமையாக இருக்கிறாங்க. நம்ம சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, தந்திரமாக ஏதாவது பண்ணலாம்னு அங்கே ஒரு ஒரு அதிகாரி சொல்கிறாரு. பிளேயோம்ட்டு ஒரு தீர்க்க தரிசிக்கிறார். யாருங்க? அவரு இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சார்னா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சேர்த்துருவாங்க. நம்மளுக்கு சரியாயிடுச்சு. நம்ம எதுக்கு சண்டை போடணும்? நம்ம எதுக்கு குதிரை எடுக்கணும், ஆயுதம் எடுக்கணும், அதை எடுக்கணும்? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்களா? ஒரு வேலையில இப்போ என்ன பண்ணுறா? சரி ஆலோசனை பண்ணி ஒரு இதுக்கு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்கன்னா, அந்த பிளேயம் கூட்டின்னு வந்து மேலே நிற்க வச்சு, அதோ பாரு இதான் இஸ்ரேல் ஜனங்கள், இவங்களெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களே, நான் உங்களை சபிக்கிறேன், நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சாபம் விட்டா எல்லாம் பட்டுன்னு கீழே என்ன பண்ணுவீங்க? படுத்துருவீங்க. அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு யாருங்க? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பாலாக் ராஜா பாலாக் ராஜாவும் இன்னும் 2-3 ராஜாவும் சேர்த்து ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க. யாருக்கிட்ட? தீர்க்கதரிசிக்கிட்ட. என்னத்துக்காக? இவனை வந்து இந்த ஜனங்களை இது வரைக்கும் புரிஞ்சுங்க ஒரு வேலையா? இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? ஒரு 10 பேர் பிளேயாம் கிட்ட போகிறாங்க. நல்லா ப்ரொமோட் பண்ணிங்க. பிளேயாம் எப்படிப்பட்டவன்றது நமக்கு தெரியணும்ல. இங்கே 3 பேர் குறை சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா சொல்லலையா? பேதுரு சொன்னாரா? வெளிப்படுத்தல் சொல்கிறாங்களா? யூதா சொல்கிறாரா? இவன் வஞ்சகன், இவன் அயோக்கியன்னு, இவன் எப்படிப்பட்டவன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சு வேணாமா? தெரிஞ்சுக்கணுங்களா? ஒரு அலையிலையா சொல்லுவாங்க. பாருங்க, இவங்கிட்ட போகிறாங்க. போனவுடனே அவங்க 10 பேரும் போயிட்டு, நாங்கள் வந்து மோவாப் தேசத்தினுடைய பாலாக் ராஜாவுடைய ஆட்கள் வந்திருக்கிறோம், எங்ககிட்ட நிறைய பொருள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நீ வந்து இப்படியாப்பட்ட ஒரு மக்களை சபிச்சுட்டு இதை வாங்கினு போ அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க? பிளேயாம்கிட்ட பாலாக் ராஜாவுடைய ஆட்கள், ஒரு முக்கியமான ஆளுங்க வந்து செய்தி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன், நான் என்ன பண்ணுறேன்? சபிக்கிறேன், ஆனால் என் ஆண்டவர் சொன்னால் தான். அந்த வசனத்தை எடுத்து வாசித்து வருமா? இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 வருஷம் அவனுக்கு வந்து முதல் சொல்லுவானுங்க பாருங்க, நீங்கள் வாங்கன்னிட்டு. அப்போ என்ன சொல்கிறார் பிளேயாம்? சரி விடுங்க. பிளேயாம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வரேன், என்ன
லேட் ஆகி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இங்கே என்ன பண்ணுங்க, படுத்துக்குங்க. நான் ஆண்டவர் விட நைட்டு பேச போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் போ சபின்னு சொன்னார்னா நான் வந்து சபிக்கிறேன். நீங்கள் பத்து தூங்குவேன். நைட்டு பிளே ஆகாமல் ஆண்டவருக்கு கேட்பேன். கரெக்டாகவே யாரும் தெரியல, ஏதோ ஜனங்க வந்து மோர் பேச சுற்றி இஸ்ரேல் ஜனங்கள் தெரியாது அவருக்கு. அல்லேலூயா. யாரோ ஜனங்க மோர் சுற்றி சுற்றி மோர் ராஜா பாலாக வைக்கிறார். என்னை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறார். நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதை எடுத்துட்டிங்களா? அதை சொல்லலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளையாமை நோக்கி பாருங்க, ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நான் ஒரு காரியம் என் கண்ணு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்றால் நான் யாரிடம் முதல் முறையிடுகிறேன்? கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் இதை அலோவ் பண்ணா தான் எனக்கு ஆபரேஷன் நடக்கும். இல்லைன்னா முதல் அட்டம் பிபி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இருப்பேன், நான் ரிஜெக்டட் ஆகி வெளியே வந்துருப்பேன். கர்த்தர் அனுமதி இல்லைன்னா. அல்லேலூயா. ரெண்டாவது கண்ணுக்கு அந்த இந்த மயக்கம் வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப நான் வெளியே கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா நான் ஆகிட்டு இருப்பேன், ரிஜெக்ட் ஆகி. கர்த்தருக்கு சித்தம் இருந்தால்தான் அந்த காரியம் நடக்கும். நீங்கள் நடக்கலையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கர்த்தருக்கு புரிஞ்சிச்சுங்களா? சிம்பிள். நடக்கலைன்னா கர்த்தர் உங்களை காத்திருக்க சொல்கிறது. நடந்துச்சுன்னா சந்தோஷமாக கம்பீரமாக இருங்கன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக இந்த பிள்ளையாம் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். நான் சொல்கிறாருங்க, படிங்க சிஸ்டர். நீ அவரோட போக வேண்டாம். இல்லை, கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவரோட கூட போக வேண்டாம். அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அந்த ஜனங்களை சபிக்காதப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் இல்லை அது ஒன்று போதும். பாருங்க, ஆண்டவர்கிட்ட எப்போதும் போல உண்மையும் பயபக்தியுமா கடவுள்கிட்ட கேட்குறேன். நல்லவனா கெட்டவனா? சத்தமாக சொல்லுங்க. எப்போ கேட்டு ஆண்டோட பதிலை கேட்டு தான் காரியத்தை ஆகணும். ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறது பாருங்க, பிரியாமே போகக்கூடாதுப்பா. அவங்க என்னுடைய ஜனம், நம்முடைய ஜனம், இஸ்ரேல் ஜனம், அவர்கள் நீ சபிக்கக்கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் வேறு இன்னும் 3 சொல்லுவார் மேடம். அது இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. இப்போ தானே படிச்சிங்க. பிள்ளையுமே போக வேணான்றாரு. அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது. ஒன்று போக வேணான்னு முதல் வார்த்தை சொல்கிறாரு. ரெண்டாவது சபிக்க வேணான்றாரு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3 வார்த்தை சொல்கிறாரு. ஃபைனல் முடிச்சுட்டாரா? முடிக்கலையா? போகக்கூடாது, சபிக்கக்கூடாது, அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அம்மா சிஸ்டர், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறீங்க. அப்போ இப்போ உங்ககிட்ட ஒரு கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாதுன்றப்ப நீங்கள் செய்வீங்களா? ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். ஏன்னா கர்த்தர் சொல்கிற காரியத்தை நாம் செய்யணும். செய்யக்கூடாதுன்ற காரியத்தை நம்ம என்ன கூடாது. அவன் கரெக்டாக என்ன பண்ணான்? கேச்சு காலையில் என்ன பண்ணுறான்? போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்? வந்த 10 பேர்கிட்ட பொருளெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க பாலக்கராஜங்கிட்டேருந்து வந்த ஜனங்க இவனை கூட்டுன்னு போகிறதுக்கு இவன் என்ன சொல்கிறான்? அப்பா படிங்க அந்த வசனத்தை. கரெக்டாக பாப்பா. பிள்ளைய என்னன்றான்? அந்த ஊழியக்காரங்க, அந்த ராஜா கிட்டேருந்து வந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறான், அல்லேலூயா. போதுமா? அல்லேலூயா. பாருங்க என்ன வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீ பொண்ணு குடியா மூட்ட முடியாதுன்னு வந்த பொருளை கொடு. எதை கொடுத்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை படிமா. அந்த லைன் வந்து என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை சொல்லிட்டாரு போகக்கூடாதுன்னுட்டு. அல்லேலூயா. அவன் போகலாமா? கரெக்டாக பதில் சொல்கிறேன். அவங்ககிட்ட நீ பொண்ணு கூடியும் வெளியே கூடிய எதை வேணாலும் கூட, ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய கட்டளையை நான் வரல போட நாட்டு முடிஞ்சு போச்சா? அப்போ அவன் நல்லவனா கேட்டவனா? வந்து வரம் பொண்ணு வச்சுக்கிறான், அவன் பொருள் வச்சுக்கிறான். வாய சபைக்கு தெரியலனா கூட எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு கூட்டை போட்டு அது நல்லா உள்ள எல்லாத்தையும் பொண்ணு வெளியே போட்டுட்டு கதவை பூட்டிட்டு
நேராக போயிட்டு என்னப்பா பண்ணோம் அவங்க செய்ய மாட்டேன் நீ நாசமாக போட சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம்ல, செய்யலாமா? செஞ்சுருக்கலாம்ல, செஞ்சுருக்கலாம். ஆமாம்ல. ஆனால் அங்கே என்ன வார்த்தை வருது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் வரேன். அப்போ அவன் புரிந்து பேதுருவோம், இந்த யூதாவும், இந்த இயேசுவும் வண்டி பண்ணுறாங்க, அழுத்தி பசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே நியாயமாங்க. கேள்வி வருமா அவங்களுக்கு? கேள்வி வருன்றவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ரொம்ப சோர்ந்துட்டீங்க, முடிச்சிடலாம். ஏன்னா இவன் நல்லவன்றதுக்கு ஒரு உதாரணம். சரி, திருப்பி நான் இன்னும் ஷார்ட்டாக வந்துடுறேன். திருப்பி இவங்க எல்லாம் போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ஐயா அவர் வரமாட்டேன்றார். நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், பொண்ணு தரோன்ற. அப்படியே அவன் என்ன பண்ணுறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றப்ப இன்னும் அதிகமான ஆட்கள், இன்னும் அதிகமான பணம், இன்னும் அதிகமான இதெல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்புகிறார். ரெண்டாவது பாடம் யார்கிட்ட? கேட்கிறோமோ இங்கே தான் ஒரு பிள்ளையாம் தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கிறவங்களுக்கு இது புரியும். முதல்ல கரெக்டாக பண்ணிட்டேன், போ கிளம்பு, தேவையில்லை, நான் சபிக்க மாட்டேன், அவங்க ஆசிரியப்பட்டவங்க சொல்லி அனுப்பிச்சா. அவரு ரெண்டாவது ட்ரிப்பு வரப்போ அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாமா, அப்படியே லைன் கொண்டு தான் படிச்சுட்டு ரெண்டாவது ட்ரிப்பு வரப்போ அவங்க திருப்பியும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த ஜனங்க சொல்லுங்க, படிமா. தேவன் இல்லை இல்லை, அது அவங்க ரெண்டாவது ட்ரிப் வந்து சரி, அதையும் நானே சொல்லிடுறேன். எனக்கு என்ன சொல்லுவார் என்பது இல்லை இல்லைங்க. சரி, இப்போ ரெண்டாவது ட்ரிப்பும் வராங்க. வந்துட்டு ஐயா என்ன நீங்கள் ராஜா எவ்வளோ மனசாரம் பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சமைச்சிட்டு போகிறதுக்கு இவ்வளோ தருங்க பாருங்கள், இன்னும் நிறையா நாங்கள் கொண்டு வந்துக்கணும். அதோட முதல்ல வந்த ஆட்கள் நிறைய கொண்டு வாங்க, நீங்கள் வந்து சபிங்க அப்படின்னு ரெண்டாவது ட்ரிப்பு கூப்பிடுறப்ப யோசனை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ட்ரிப் அவன் அந்த வார்த்தையை கேட்குறப்பே அவன் என்ன சொல்லியிருப்பான்? புரிஞ்சுதுங்களா? இருந்தாலே முதல் ட்ரிப்பு ஆண்டவர் சொல்லிட்டாரு போகக்கூடாது, சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ட்ரிப்பும் திருப்பியும் வரானுங்க கேட்கறதுக்கு. அப்போ என்ன சொல்லணும்? அவன் ஓயா ஏற்கனவே நான் சொல்லி தானே அனுப்பிச்சேன், திருப்பி வந்து கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னென்ன சொல்லணும், சொல்லணுமா சொல்லக்கூடாது? இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வருதாங்க. அவன் என்ன சொல்கிறான் படிங்க. இந்த இரவு இங்கே தங்குங்க, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் என்ன சொல்ல போகிறார் என்பதை நான் பார்க்குறேன். புரிஞ்சிச்சுங்களா? முதல்ல வந்தா ஆண்டவர் சொல்லிட்டாரு போகக்கூடாதுன்னுட்டு. இல்லை அது இருங்க, அதுதான் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ என்னன்னா பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே கொஞ்சம் லிசன் டு மீ. பாருங்க, முதல்ல வர்றப்பே அந்த பிள்ளையாம் தீர்த்து அழகாக சொல்லிட்டாரு. கர்த்தர் எனக்கு சொல்றாருக்கா வர முடியாது, கிளம்புங்க, பொண்ணுக்கு கழுத்து வெளியே அவங்க ஆசிரியர் சரியக்கூடாது. இப்போ ரெண்டாம் ட்ரிப் வர்றப்பே என்ட்ரி ஆகுறப்பே எவரா பேச்சே கிடையாது. கடவுள் சொல்லிட்டாங்க, முன்னாடி சொன்னான், சொல்லி அப்படி திருப்பி நான் அப்படிலாம் சொல்லி ஆனால் திருப்பி. அப்போ எனக்கு நீங்கள் டவுட் வருது, யூதா சொன்னது, ஏசு சொன்னது, பேர் சொன்னதுலாம் ஒரு வேலை எதுக்காக சொன்னாங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இவர் இப்படி இருக்கலாமோ. முதல்ல நல்லா இருந்தாரா? ரெண்டாவது பார்த்து என்ன சொல்றாருன்னா படிமா, ஆகிலும் கர்த்தர் என்ன சொல்லுவார் நான் இன்னைக்கு நைட்டு திருப்பி காட்டி சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த வார்த்தை வரலாமா? முதல்ல அந்த திட்டமாக சொல்லுங்க, முடியாது போயிடுங்க. இப்போ ஏதாவது கிடைக்குமோ, ஏதாவது 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 அப்படி அவனை பண்ணுறான். ஏதாவது கிடைக்குமா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சொல்லிட்டாருன்னா நமக்கு மூட்டை முட்டையாக என்ன தரணும்? எங்கே போட்டு என்ன இருக்குது? ஆமாம், இதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு புரியாதா எல்லாம் அப்படின்ட்டு இருங்க. இன்னைக்கு ஏதாவது ஆண்டவர் சொன்னால் போகலாம். கொஞ்சம் என்ன வந்துச்சு லைட்டாக வந்துச்சா? அப்போ தான் தோணுது. அதே மாதிரி அவங்க நைட்டு தங்குறாங்க, திருப்பி ஒரு நைட்டு போகிறாரு. அதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் அப்போ பண்ணுறது அதெல்லாம் காத்திருக்கு தரிசனம். அதெல்லாம் முன்னாடி நல்ல திருப்பி தரிசனம். திருப்பி முட்டி போகிறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. யார் பாவங்க பல்லாக்கு ராஜா திருப்பி திருப்பி வந்துருக்குறாங்க. அதான் சொன்னேன், சரி
வேதாகமத்தில் அவர் போன்னு சொல்லி சரி அவர் போன்னு சொல்லிட்டாரு. இவங்க மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்க பாருங்க, கழுதையை கட்டி கொண்டு அதில் அப்படியே வச்சுக்கோங்க. அதில் தான் கண்டினியூ வருது. நான் போனால் விடிய காலமே இது பிள்ளைலாம் பண்ணா ஆண்டவர் நைட்டு போன்ட்டார். முதல்ல போகாதுன்னு ஆண்டவர் இப்போ போனிட்டார். அவன் எங்கே எழுந்துக்கிறாங்க? விடிய காலமே எழுந்து கட்டி யார் கூட போகிறாங்க? புரிஞ்சுச்சிங்களா? இப்போ ஆண்டவர் போனிட்டாரு. இவன் கைதை கட்டிக்கின்னு அவங்க கூட போகிறான். எங்கே போகிறான்? பாடாங்க. அத்தை ஒரே ஒரு இருமா அவர் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டாச்சா? ஏன் அவங்க கோயில் போய் அது முன்னாடி வசனம் படி மோவா பிரபுவோட போகணும். இல்லை அதுக்கு அவங்களோட போகணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2வது வருஷத்துல அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சு? அவனு சொன்னாரு. நம்ம அந்த எழுந்து அவரோட போகணும்னு சொன்ன வசனம் படிங்கம்மா, அவங்க சத்தமா படிமா. இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். அடுத்த வருஷத்துக்கு போங்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல போகணும். இவன் எப்படியும் இதுக்கு ஆசைப்படுறான். யாருக்கு தெரியும்? எனக்கு தேவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். இவன் எப்படிப்பட்டவன்? இந்த சிஸ்டர் உண்மையிலே பைபிள் எடுத்து பைபிள் ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே இவங்க கடவுளை ஆராதிக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இவங்க இல்லை பைபிள் எடுக்கிற மாதிரி செல் எடுக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பக்கம் வாங்க, இந்த சிஸ்டர் உண்மையிலேயே பைபிளை கரெக்டாக படிக்கிறாங்களா, பின்னாடி என்னென்ன வசனம் இங்கே கேட்க போகிறாங்க முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறாங்களான்றது கற்றுக்கு. அப்போ அவங்க முன்னாடியே போவேன்னா சொல்ல, இப்போ போன்னு சொல்லிட்டு அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா என்னன்னா அந்த போவ கல்யாணத்துக்கு கற்று சொல்லிட்டாரு. போயிட்டு இருக்கிறோம், போகிற வழியை எதிர்க்க உன்னை யார் போக சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனது முன்னாடியே போவேனான்னு இருக்கனால நாங்கள் முன்னாடியே போவேனா அது முன்னாடிக்கு இது இன்னைக்கு நாளைக்கு போகணும்னு சொன்னாரு. போனேன். இன்னைக்கு போகலான்ட்டாரு. சொன்னாங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. கையை தூக்கி ஒரு அலையிலையா சொல்லுங்க. நான் உங்களோ மேலே இருந்து கீழே இறங்கி உங்க பக்கத்தில் வந்துட்டேன். நல்லா புரிய வைக்கணும். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு கஷ்டத்தை இனி போகணும் சொல்லிட்டு அப்புறமே கோவப்படுறான். ஏன் கோவப்படுறான்னா அந்த வசனத்தில் ஒரு சின்ன பிழை. இப்போ பைபிள் வந்து பாருங்க, இப்போ எழுதுறீங்க 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அது ஆண்டவர் கிறிஸ்து மரித்த பிறகு எழுதப்பட்டது தான் இந்த வேத வாக்கியங்கள். ஓகேங்களா? அப்போ அது எழுதுறப்ப அந்த வசனத்தை வந்து கொஞ்சம் மைனூட்டா படிங்க சிஸ்டர். ஆண்டவர் 2வது ட்ரிப்பு சொன்ன வசனம் நீ போன்றப்போ தேவன் பிளேயாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் எழுந்து பாருங்க. இது வந்து எழுந்து அவர்களோட கூட போன்னு சொல்ற வார்த்தையை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவர் கோவப்படுத்தும்படியே அர்த்தம் தெரியும். ஏன் மறுநாள் வந்து அவன் போறப்ப பிரயாணம் பட்டு போறப்ப கோவப்படுறாரு. அவர் வந்து உண்மையிலே நீ ஏறிட்டு போப்பா, அவங்க கூட போ, அங்கே போய் இஸ்ரேல் ஜெனரல்ஸ் அப்படின்னு சொல்லலை. அவர் முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? இது என்னுடைய சரி நம்ம கொஞ்சம் நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? டைம் ஆகிட்டு ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள உங்களுக்கு பொறுமை இருக்காது. கொஞ்சம் இதோட நிறுத்திட்டு அவரை பற்றி நம்ம அப்படியே யோசிப்போம். இங்கே பாருங்க, இப்போ முதல்ல போவேன்னான்னு போவேன்னா போகல. 2வது பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணுவோன்னே ஆண்டவர் வார்த்தை எப்படி சொல்றாருன்னா அந்த ஒரு லைன் ஒண்டி படிமா. அவர்கள் கூப்பிட்டா
எப்படிப்பா இல்லைங்களா? அப்படி சொன்னா கூட அவன் போகாம இருப்பான்னு நினைச்சாரு. அப்படியே மீன் அவன் சாணியை பிடிக்கிட்டு பசங்க இல்லாம மீனுட்டா பார்த்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் போன்னு சொல்லல அவரு. சும்மா போறதுக்காக அவன் பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான். பணம் கிடைக்குமே, பணம் கிடைக்குமே பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காலத்துல கோபமா சொல்றாரு, நான் சொல்ற போகக்கூடாதுன்னா பாப்பா கூட ஏதாவது போகணும், போகணும் கேட்டு போய் குடிச்சிடறோம். அவங்கள நம்ம தாழ்த்தி அப்படிங்க சொல்றத புத்தி நம்ம ஏற்றுக்கீங்கன்னா அங்கே போகாத போன்னு சொல்கிறேன், மீறிட்டு போக வேண்டிய போ கட்டு போ. அந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்றாரு. இது இவன் என்ன பண்ணுறான், தனக்கு சாதகமாக இருக்குது அங்கே போகிறான். அந்த இடத்துல பாருங்க, ஒரு எஜமான் தன்னுடைய கருதி இதோடு முடிச்சுக்கிறேன். நான் இது லேட் ஆகும், நம்ம டைம் வேறு ஆகிடுச்சு. நம்ம அடுத்த போகிறப்ப இதை கண்டினியூஸ் பண்ணணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் உண்டு. இது வரைக்கும் சொன்னேன். ஓகேங்களா? நோட் பண்ணிங்க, மைண்ட் வச்சுக்கணும். அந்த பிள்ளையாம் அவன் கிளம்பி போகிறதுக்கு ஆண்டவர் குறுக்க வந்து கோபத்தோடு நிற்கிறார். எங்கே நிற்கிறாங்க? கோபத்தோடு நிற்கிறார். அந்த இடத்துல ஒரு மிருகம் இருக்கு. என்ன மிருகம்? அலையா அலையா. இந்த பிள்ளையாம் தெரிஞ்சு நல்லவன். இது வரைக்கும் நாம் பார்த்ததில்ல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இருந்தது. அப்புறம் ஆண்டவர் போகக்கூடாதுன்றப்போ கிளம்பி போகிறப்போ கொஞ்சம் பசங்க தட்டுதுங்களா ஏதோ என்னமோ பண்ணுறான். நமக்கே தட்டுறப்போ கடவுள் தட்டாதுங்களா? இல்லையா? அப்போ அவன் போகிற வழியிலே கடவுள் தடுத்து இதோடு நிறுத்தணும். அவன் எங்கே போகணும், இதுக்கப்புறம் அங்கே போகணும், பாலாப்புறாதையை பார்க்கணும், அவங்களை சபிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வரான்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வாரம். நான் அடுத்தது நான் வரும்போது இதனுடைய பிற்பகுதி தொடர்ச்சியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லையா? சரி, கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நம்மை நிறைப்பவரே, அவர் மாசில்லாத நேசரே, என் மகிமை அவருடைய பாசத்தால் நான் ஆனந்தமே அவர் நடக்கலாம் என்று பாடலாம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி